டுடே வெல்கம் டு ஸ்கீம் இன்ஸ்டியூட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் டிவிடெண்ட் ப்ரொபோஸ்டு பை சப்சிடரி. டிவிடெண்ட் ப்ரொபோஸ்டு பை சப்சிடரி அப்படின்னா டிவிடெண்ட் வந்து சப்சிடரி வந்து கொடுத்தா அதை எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு அழகான கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், வெரி சிம்பிள் கொஸ்டின். XYZ Limited purchased 80% of shares of ABC Limited on 1st April 2011 for 40,000. That time the issued share capital on 1st April 2011 was 1 lakh. The balance sheet in the statement of profit and loss account was 60,000. For the year end 31st March 2012, ABC Limited has earned profit 20,000. And later on, it declared dividend 30,000. அப்போ எக்ஸைஸ்ன்ட்டு வந்து ஏப்ரல் 2011 1,40,000 வாங்குதுங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு பிசி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பிசி. ஆனால் எவ்வளோதான் வேல்யூன்றாங்க, 1,00,000 நீங்கள் 40,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கிறீங்க. அப்போ குட்வில்னு வச்சுக்கலாம், லாஜிக்கலாம். அப்போ அந்த இயரில் வந்து 30,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, 30,000 டிவிடெண்ட் இருக்குது. Assume the fair value of non-controlling interest is the same as the fair value on per share basis of the purchase interest. All net assets are identifiable net assets. There are no non-identifiable assets. The fair value of identifiable net asset is 1,50,000. Show by an entry how the dividend should be recorded in the books of XYZ Limited whenever it is received after approval in the ensuing general meeting. What is the amount of non-controlling interest on 1st April 2011 using fair value method and 31st March 2012? Also pass journal entries to the acquisition date. Yes, நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சது வந்து டிவிடெண்ட் ரிசீவ்டு பை XYZ Limited. அப்போ XYZ Limited பர்ச்சேஸ் 80%. அப்போ 30,000 ரூபாய் டிவிடெண்ட் வாங்கியிருந்தா இவனுடைய பங்கு எவ்வளோ வந்துருக்கு, 24,000 ரூபாய். அப்போ இவனுடைய XYZ Limited புக்ஸில் எப்படி என்ன பண்ணுறீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டோடைய பார்ட்டு தான் நமக்கு மிக முக்கியமான பார்ட்டு. ஏன்னா 80% நீங்கள் 1,40,000 வாங்கிட்டீங்க இல்லையா. அப்போ சிம்பிளாக என்ன செய்யணும், நம்ம 1,40,000 டிவைட் பை 80%. அப்போ 1,75,000. அதில் 1,40,000 போயிடுச்சுன்னா 35,000. இப்போ 35,000 தான் வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து அக்யூசிஷன் டேட்டில் எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. இப்போ ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க, 1,40,000 கேஷ் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் உள்ளே எவ்வளோ வந்திருக்குது, என்ன சொல்லலாம், the fair value of net assets. Assume the fair value of non-controlling interest is the same as the fair value on per share basis. All net assets are identifiable net assets. There are no non-identifiable assets. The fair value of identifiable assets. அப்போ உள்ள வரது என்னன்னு கேட்குறாங்க. What comes to business? 1,50,000 comes to business. What goes out of your hand? அப்போ ஐஎன்இ ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட்ஸ் தான் நீங்கள் வாங்குறீங்க. 1,50,000 உள்ள வருது. டு கேஷ் எவ்வளோ கொடுக்குறீங்க, 1,40,000 வெளியே போகுது கேஷ், தட் இஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ். டு என்சிஐ வெளியாட்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, 35 இருக்கிறாங்க. இப்போ வாட் இஸ் 25? குட்வில் 25. இது வந்து அட் த டேட் ஆஃப் அக்விசிஷன். சார் நீங்கள் குட்வில் அப்போ அங்கே எவ்வளோ போட்டீங்க, 35 சொன்னீங்களே சார், இங்கே 35 வரலையே சார். 35 வரல.
25 தான். ஏன் அப்படின்றது உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். ஏன்னா நம்ம 1,40,000 கன்சிடர் பண்ணோம். 1 லட்ச ரூபா மதிப்புலேருந்து நம்ம 1,40,000 கொடுத்து வாங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் இங்கே 1,50,000 இருக்குது. ஐஎன்ஏயோட அசெட் வந்து 1,50,000, நீங்கள் 1,40,000 கொடுத்துருங்க. அப்போ 10,000 நம்ம பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஐஎன்ஏயோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 1,75,000 இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் குட்வில் எடுத்து போட்டால் தவறு, இப்படி போட்டக்கூடாது. நம்ம இந்த மாதிரி கால்குலேஷன், ஐஎன்ஏவோட கால்குலேஷன் வச்சு தான் நம்ம குட்வில்லே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது ஃபார்முலாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பிசி ப்ளஸ் என்சிஐ, அதோட வேல்யூ வந்து மைனஸ் தான் ஐஎன்ஏ. இதுதான் குட்வில்லா இல்லை ஜிபி பென். இப்போ பிசி எவ்வளவு, 1.40. வாட் இஸ் என்சிஐ, 35. அப்போ 1.75. எவ்வளோக்கு வாங்கினீங்க, 1.75. எவ்வளோக்கு வாங்கினீங்க நீங்கள்? ஐஎனோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 1,50,000. அப்போ 25,000 தான் உங்களுக்கு குட்வில். கிளியராக வந்துடுச்சு. அதே தான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்கிறான். சரி, 31st March 2012 என்சிஐ ஆன் என்சிஐ தெரிஞ்சு போச்சு. என்சிஐ எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங்கில் 35,000. இப்போ ப்ராஃபிட் வந்துருக்குங்களவா, ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட்டு, அவன் 20,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். த்ரோட் த இயர் 20,000, ரெண்டு ப்ராஃபிட் த்ரோட் த இயர் 20,000. அந்த 20,000 வந்து இவனுடைய பங்கு வந்து 20% என்சிஐ வருது. அப்போ வந்து ப்ராஃபிட் 20,000 20%. ப்ராஃபிட் 20,000 எத்தனை பர்சன்டேஜுங்க, 20%. இப்போ ப்ராஃபிட் 20,000 20% போட்டால் 4,000. அப்போ 4,000 போட்டிங்கன்னா 39,000 அப்படின்றத அவன் சொல்கிறான். எஸ், 39,000. அப்போ என்சிஐயோட வேல்யூ இப்போ இங்கே எவ்வளோ ஆயிடுச்சு, 39,000 ஆயிடுச்சு. அப்போ தமிழ் எக்ஸ்பிளேஷன் கிளியர் ஆயிடுச்சு. டிவிடெண்ட் ரிசீவ்டு 24,000, என்சிஐ ஓப்பனிங்கில் க்ளோசிங்கில் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக என்ன செஞ்சுட்டேன், போட்டு காமிச்சிட்டேன். ஏன் ஓப்பனிங்கில் இந்த அமௌண்ட் வந்துச்சு, ஏன் க்ளோசிங்கில் இந்த அமௌண்ட் வந்துச்சு அப்படின்றது கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து என்சிஐ டிவிடெண்ட் கொடுத்தா என்ன ஆகுன்றதுக்கு இந்த கணக்கு ஒரு நல்ல உதாரணம். தேங்க்யூ.